இன்னொரு ஒரு செக்மெண்ட்டை தனியாக வரும். ஓகே, தட் டசன்ட் மேட்டர். இப்போ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு வர்றப்ப என்ன, இந்த ஒரு ஃபசாடை வரைவோம் இல்லையா? ஃபசாடை வரைவோம், இல்லாட்டி அதை வந்து சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். சிலுவை வரைஞ்சிட்டு அதுல இருந்து லூஸ் எண்ட்ஸை வந்து நம்ம வேனிஷிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேரலா என்ன இருக்கணுமோ அதை கொண்டு வந்துட்டோம்னா 3D கிடைச்சிருச்சு, பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சு. இது வரைக்கும் சரிதானே? இதுல வந்து ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இப்ப இது மேல வந்து ஒரு நோட் புக் இருக்கிறதா வச்சுக்கிறோம், சரியா? இப்ப நோட் புக் வந்து நம்ம வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இடத்துல வரைவோம்னு வச்சுக்கிறோம். ஏன் இதையும் எதையும் சேர்க்கறதுக்கு நான் வந்து இது வந்து ஃப்ரீ ஹேண்டா வரைய போறேன். எங்க இருந்து அரைப்போம்? நோட் புக்கை எந்த சைட்ல வைப்போம்? நம்ம நோட் புக்கை எப்படி காட்டுவோம்? நம்ம நோட் புக்கை வந்து நம்ம இப்படி காட்ட மாட்டோம் இல்லையா? இப்படி காட்ட மாட்டோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு வர்றப்ப இப்படிதான் காட்டுவோம், சரிதானே? இந்த கார்னர்ல இருந்து தான் காட்டுவோம். அப்போ முதல்ல இந்த கார்னர் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கார்னரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம்? இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றோம். எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா நோட் புக் அவ்வளோ பெருசு தான் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்க ஒரு வேனிஷிங் இருக்கும், அங்க ஒரு வேனிஷிங் இருக்கும் இல்லையா? எங்க அந்த வேனிஷிங் வைக்கிறது? நம்ம அப்ராக்சிமேட் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இது வந்து ரியலிசம் கிடையாதுன்னு தெரியும். என்ன சொல்லுவோம்? இதை நம்ம டயக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், இல்லாட்டி டயக்ராம்னு சொல்லுவோம். சரிதானே? சரிதானேம்மா நான் சொல்றது? டயக்ராம்னு சொல்லுவோம், இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இல்லன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? கிறிஸ்டினா சரிதானே நான் சொல்றது? இல்ல யாராச்சும் அது இல்ல சார் அப்படி இதையும் அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இல்ல சரிதானே நான் சொல்றது? இப்ப நோட் புக் அந்த புக் வந்து அப்படி மடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அப்ப அப்படி இருக்கு அந்த புக். இதுதான் ஸ்பைன், புக்கோடைய ஸ்பைன். அது ஸ்பைன்னு தானே சொல்லுவோம். அத பின்ப முதுகு பக்கத்தை ஸ்பைன்னு சொல்லுவோம். அந்த புக்ல வந்து புக்கோடைய பேர் எழுதியிருக்கு. அந்த அப்படி எழுதுவாங்க இல்லையா? அப்படி எழுதியிருக்காங்க. இப்ப என்னது, இந்த இடத்து வரைக்கும் புக் வருது, அங்க வரைக்கும் புக் வருதுன்னா இதுக்கு ஒரு வெர்டிக்கல், இதுல இருந்து இது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த புக்கோடைய இது இப்படி வர்றதுனால லேசா வந்து அப்படி இருக்கும் இல்லையா? சரியா? இதையும் கனெக்ட் பண்ணணும் நம்ம இல்லையா? இதையும் கனெக்ட் பண்ணணும், இதையும் கனெக்ட் பண்ணணும் நம்ம இல்லையா? புக் வந்துருச்சா? இது சரிதானே? இதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தெரியுதா? இங்க்ல வரையணுமா? இல்ல சார், தெரியுது. தெரியுது. கிட்டக்கையும் போக வேண்டியதுல. இப்ப இதையே தூக்கி இங்க வச்சிருவோமே. என்ன செய்வோம்? முதல்ல ஸ்பைனை வரைவோம். இதுல வேற என்னமாச்சும் வரைவோமா? புக் வரையாம வேற என்ன வரையலாம்? ஒரு ஒரு மிக்ஸி ஒண்ணு இருக்கிற மாதிரி வரைவோமா? அந்த ரூபிக்ஸ் கியூப் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு யோசிச்சேன். சரி பரவாயில்ல. ரூபிக் ஓகே சார். இல்ல ஓகே. இல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா ஓகே சார். ரொம்ப ஐயப்பா எவ்வளவு அன்பையா. மிக்ஸி டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அதை வரைங்க சார். பாத்துக்கிட்டேம்மா பவித்ரா எவ்வளவு அன்பு காட்டுது பாரு இது. சரி, அப்ப மிக்சியை வந்து எதுனா மிக்சியோட வந்த ஒரு கார்னரை நம்ம வரைஞ்சிடறோம். அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. அப்படி இருக்காது. முதல்ல வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை கொஞ்சம் வெளியில கொண்டாந்துரும், அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துரும். கொண்டாந்துட்டு அதை அப்படி போட்டுக்கிறோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில கொண்டு வந்துட்டு எவ்வளவுக்கெவ்வளோ நம்ம வந்து வேனிஷிங் பாயிண்ட்டை வந்து தள்ளி வைக்கிறோமோ, 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா தெரியும் பாக்குறதுக்கு. அதான் நான் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க வந்து ப்ரொஃபஷனலா செய்யும் போது பெரிய போர்டு ஒண்ணு எடுத்துக்கிறோம். பெரிய போர்டு ஒண்ணு எடுத்துட்டு சரி இதை நான் கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லா செய்யறேன். ஒரு சைட்ல வந்து எப்படி இருக்கும்? அப்படி கூர்மையா வரும் இல்லையா? அப்படி கூர்மையா வரும். இந்த சைட்லயும் அப்படி கூர்மையா. நான் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல செய்யல. அங்க மேல வந்து கூர்மையா தானே இருக்கும்.
சரி, அப்ப இந்த இடத்தோட அது முடியுது. சரிதானம்மா? இப்ப வந்து ஒரு மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு சைடுல வச்சு பார்த்தோம்னா எப்படி அப்படி இருக்கு. நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து அதான சுமித் மிக்ஸி, அதான் ஸ்டாண்டர்ட் இல்லையா? சுமித் மிக்ஸி அப்படின்னா இந்த இடத்துல அந்த அந்த இது இருக்கும். இங்க வந்து மிக்ஸியோடைய அந்த ஜாரை வந்து இந்த இடத்துல வச்சிருப்போம் இல்லையா? சரிதானா? அப்படிதான் இருக்கும். இப்ப அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இப்ப நான் வந்து இந்த இடத்த வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சரியா? இப்ப இதையும் நான் வந்து இப்பயே நான் செஞ்சிடுறது பெட்டர். செஞ்சுட்டு இதுவும் லேசா சாஞ்சுதான் இருக்கும் இல்லையா? அப்படி சாஞ்சிருக்காது. இப்ப இதை இங்க கொண்டு போறேன். இத அங்க கொண்டு போறேன். இதையும் அங்க கொண்டு போயிடுறேன். இதையும் அங்க கொண்டு போயிடுறேன். இத நான் வந்து இங்க கொண்டு வரணும். இதை இங்க கொண்டு வரணும். இது எங்க இருக்கும்? இங்க இருந்து வரும். சரியா? அவ்வளவு அகலத்துக்கு தான் வரும். ஓகே, சரியா? இப்ப இப்ப அவ்வளவு தூரத்துக்கு வெளியில வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்ல? அவ்வளவு பெருசுதான் இருக்கும் இல்லையா? அவ்வளவு பெருசுதான் இருக்கும். இல்லாட்டி அவ்வளவு பெருசு இருக்கும் இல்ல? சரிதான். ஏன்னா மேல அதை கழட்டி மேல வைப்போம் இல்லையா? சரி, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல. சரி, இப்ப வந்து என்ன, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரையணும். ஒரு சர்க்கிள் வரையறதா இருந்தா ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டு தான் சர்க்கிள் வரைவோம்னா அப்ப அப்படியே ஒரு நம்ம அப்ராக்சிமேட்டா போட்டு ஒரு ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரைஞ்சிட்டு சர்க்கிளை வந்து அப்படியே என்ன செய்வோம், நம்ம எலிவேட் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே எலிவேட் பண்றோம். எலிவேட் பண்ணிட்டு இங்க ஐ லெவல் அங்க இருக்கிறதுனால இன்னும் பிலோ ஐ லெவல்ல தான் இருக்கு. இதுவும் பிலோ ஐ லெவல்ல தான் இருக்கும். கரெக்டா நம்ம வந்து ஸ்கேலை வச்சுதான் அந்த வேனிஷிங் கொண்டு போனோம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சிடுறேன் அதை. சரியா? இப்ப இதை இங்க் பண்ணிடுவா. இப்ப 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டேபிள் இருக்கு. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த வெசல் வந்துருச்சு. சரியா? என்ன பவித்ராவை பாக்குறது கன்வின்ஸ் ஆன மாதிரியே தெரியல. இல்ல சார், ஆக்சுவலி லேப்டாப் வெளியில போயிருதா? இல்லம்மா, பிரேக் ஆகுது. ஓகே. என்னம்மா ஏதாச்சுமா? லேப்டாப் திடீர்னு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். ஓ அதனால லாக் ஆஃப் ஆகி மறுபடியும் லாகின் பண்ணேன். அதுக்குள்ள கண்டென்ட் சொல்லி ஓ சரி சரி. நான் இல்ல அது திரும்ப வேணா நான் சொல்றேன். திரும்ப சொல்றேன். நான் அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். இங்க இருந்து இங்க இருந்து அங்க போறதுனா சரியா தான் போகுதான்னா தெரியலையே எனக்கு. சரிதான். நான் இதை போட்டுறேன். அடுத்த நோட் புக்கு போறப்ப உனக்கு அது தெரியுமா? நான் வர்றேன். அது அது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, அதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது.
சரி, இப்ப இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் அதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படி நம்ம இங்க இருந்து வந்து அந்த வயர் வர்ற மாதிரி போட்டுக்கிறோம். இந்த கன்வின்சிங்கா இருக்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதுகள் நாம செஞ்சுட்டு இருப்போம். பிளக் வந்து அங்க தொங்கிட்டு இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டோம். இப்ப ஒரு நமக்கு இதோடைய மீனிங் வந்து புரிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஷேடோ வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிருவோம். இது வந்து கிளாஸ் இல்லையா? மேல இருக்கக்கூடிய டோம் வந்து கிளாஸ். இந்த சைடுல ஷேடோ இருக்கும். அப்படிலாம் போட்டாதான் ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த டைமென்ஷனுடைய மீனிங் வரும் நமக்கு. நான் இது வரைக்கும் போட்டுறேன். போட்டுட்டு இப்ப ஒரு குக் புக் ஒண்ணு அங்க கிடக்கு. குக் புக் ஒண்ணு அந்த டேபிள் மேல திறந்து கிடக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ குக் புக் ஒண்ணு திறந்து கிடக்குன்னா எப்படி அதை காட்ட பார்ப்போம்? நம்ம இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ புக்கோடைய ஒரு சைடை காட்டுவோம் இல்லையா? இந்த புக் வந்து எங்க கிடக்குன்னா இப்படி கிடக்கு. அப்ப இந்த புக் இப்படி கிடக்கு. ஒரு சைடை நம்மளை தான் கெஸ்ட் பண்ணி வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுறோம். அதை வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம். அப்ப இந்த புக்குடைய ஹைட் அங்க இருக்குன்னா அதை வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு அப்படி கொண்டு போறோம். இதான் வேனிஷிங் பாயிண்ட். இந்த புக் வந்து வெளியில இருக்கு. வெளியில அப்படி நீட்டிட்டு இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அந்த புக் வருது. இப்ப இந்த புக் வந்து இப்படி போக முடியுமா? இப்படியா இருக்கும் புக்கு? இருக்காது இல்லையா? புக் இப்படிதான் இருக்க முடியும். அந்த கெஸ் நம்மளால பண்ண முடியுது. ஏதாவது ஒரு சைடை நம்ம கெஸ் பண்ணிட முடியுது. அப்ப எங்க போகுது இது? இந்த சைடுல இப்படி வச்சோம் அப்படின்னா நல்ல டிஸ்டன்ஸுக்கு போயிருது. அவ்வளவு டிஸ்டன்ஸ் வெளியே போகுது. கம்ப்ளீட்டா வெளியில வந்துருது. இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி கம்ப்ளீட்டா அங்க வெளியில வந்துருது. ஆக்சுவலா இங்க கூட கொண்டு வரலாம் நம்ம. இங்க இருந்து இப்படி புக் திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த இடத்தோட வச்சிரும். அந்த கார்னர் பேப்பருடைய கார்னருக்கு வந்துருது. அப்ப இங்க கொண்டு வந்தானா அந்த பேப்பருடைய கார்னருக்கு அங்க வந்துச்சுன்னா அங்க வந்துருது. பேப்பருடைய கார்னருக்கு இது வந்துச்சுன்னா அங்க வந்துருது. புக்கை நம்ம அதோட கட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு ரெசிபி புக்ஸ் வந்து ஆட் ஷேப்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஆட் ஷேப்ஸ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புக் வந்து இங்க இருக்கு. இப்ப அந்த புக்கை வந்து லேசா அந்த பைண்டிங், அதான் ஸ்பைன். புக்கோடைய டைட்டில் இது, டிஸ்கிரிப்ஷன், ஆத்தர் அவங்கெல்லாம் போட்டிருக்கு, கம்பெனியோடைய இது. கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இதை நம்ம இங்க எடுத்துட்டு வருவோம். சரியா? இன்னும் நல்லா சேஞ்ச் பண்ணிருக்கலாமோ? இன்னும் நல்லா சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா பண்ணல. இப்ப இதை எரேஸ் பண்ணிடுவோம் நம்ம. 1 பாயிண்ட்ல
2 பாயிண்ட் வர்றதா இருந்தால் எப்படி வரும்ன்றதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப டீப்பா போகல, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஒரு டேபிள்ல வந்து நமக்கு எவ்வளவு இங்க வச்சுக்கிறோமா, இதுதான் ஐ லெவல் லைனா வச்சுக்கிறோம். இங்க ஒரு வேனிஷிங் பாயிண்ட், அங்க ஒரு வேனிஷிங் பாயிண்ட். டேபிளை வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வரவோமா, டேபிளை வந்து நான் இதுக்கு பேரலா கொண்டு வர்றேன். டேபிள் இல்ல பேரலா கொண்டு வர முடியாதோ, பேரலா கொண்டு வர வேண்டாம், வெர்டிக்கலா இதுக்கு கொண்டு போயிடும். வெர்டிக்கலா கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல டேபிள் ஆரம்பிக்கிறதா வச்சுக்கிறோம். தெரியுதா? தெரியுது இல்லையா? ஓகே. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லையா? தெரியும்ல நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னம்மா யாருக்காச்சும் இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்பறிவு, சுகன்யா, கிறிஸ்டினா, திவ்யாவும் இன்னைக்கு சத்தம் போடாம. என்னம்மா திவ்யா திரும்ப வாய்ஸ் போயிருச்சா? இல்ல சார் புரியுது. ஓ அப்படியா? டவுட் எதுவும் இல்ல ஓகே சார். ஓகே. இல்ல திரும்பியும் வாய்ஸ் போயிருச்சோன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு ஒண்ணுமே பதிலே வரல திவ்யாட்ட இருந்து. சார் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா, சரி வாய் போட்டு பேசுறேன். சரியா? இப்ப டேபிள வந்து என்ன செய்வோம், நம்ம இந்த இடத்துல டேபிள வச்சுக்கிறோம். டேபிள் இந்த இடத்துல முடியுது, இந்த இடத்துல டேபிள் வந்து முடியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 90 டிகிரிஸ்ல ஒரு கோடு இருக்கும் இல்லையா? அந்த கோடை நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டா போட்டுடலாம். ஃப்ரீ ஹேண்டா போட்டுடலாம், அவ்வளவு தூரத்துக்கு இது இல்லை நமக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பக்காவா ஒரு பப்ளிஷிங்காகவோ இல்லாட்டி ஒரு ஒரு கிளாஸ் சப்மிஷனுக்காகவோ இல்லாட்டி ஒரு காம்படிஷனுக்காகவோ செய்யறோம் அப்படின்னா, நம்ம இதே இந்த சின்ன லைனே வந்து செட் ஸ்கொயர் வச்சு 90 டிகிரிஸ் போடுறது பெட்டர். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்படி வச்சு போடுவோம் தெரியுமா, அந்த இந்த லைனை கரெக்டா அப்படி வச்சுட்டு போடுவோம் தெரியுமா. ஆனா நான் போட்டது கரெக்டா தான் இருக்கு இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து சரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி செய்யறேன். ஆனா நம்ம பப்ளிஷிங்க்கு இது கொஞ்சம் இடிக்கத்தான் செய்யுது. பப்ளிஷிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா வந்து செட் ஸ்கொயர் வச்சு போட்டுறது பெட்டர். ஓகே, இது இப்ப போட்டுட்டோம். ஒரு நோட் புக் வந்து என்ன செய்யறோம், ஒரு புக் என்ன செய்யறோம், கரெக்டா இதுக்கு பேரலாவே வச்சிடறோம். இதுக்கு பேரலாவே வச்சிடறோம்னா அந்த புக்கோடைய ஒரு கார்னர் மாதிரி. சரியா? ஒரு புக்கோடைய கார்னர். புக்ஸ் ஒரு என்ன செய்யலாம்னு பாக்குறேன்னா ஒரு 4-5 புக்ஸ் மாதிரி. சரியா? ஒரு புக் வந்து இப்படி இருக்கு, கரெக்டா அந்த டேபிள் மாதிரியே இருக்கு. அப்படி அப்படி இருக்கு. இன்னொரு புக் வந்து இப்படி இருக்கு. இன்னொரு புக் இப்படி இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கு. ஒரு புக் இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கு. அப்படின்னா எப்படி வேனிஷிங் வந்து அந்த புக்ஸுக்கு மாறும்ன்றது. சரியா? அப்படி செய்வோமா இல்லாட்டி வேற எதுவும் செய்வோமா? என்ன கிறிஸ்டினா என்னமோ சொல்ல வந்துட்டு சொல்லவே இல்லைம்மா. அப்படியே செய்யலாம்னு சொன்னாங்க. எப்படியே செய்யலாம் இல்லையா? இல்ல இல்ல வேற யாராவது இதோட டிஃபிகல்ட்டா, திவ்யா மாதிரி ஆட்கள் இதோட டிஃபிகல்ட்டா ஏதாவது யோசிச்சிங்களான்ற? இல்ல. சரியா? இப்ப இதுக்கு பேரலா கரெக்டா டேபிளுக்கு பேரலா வந்து நம்ம இதை வந்து ரெண்டு சைட்லயும் அதுக்கு பேரலா இருக்கிற மாதிரி வச்சிடறோம். அப்ப அதே மேனேஜிங்க்கு தான் போகும் இல்லையா? ஒரு பில்டிங் மேல வந்து ஒரு ரூம் ஒண்ணு கட்டுறோம்னா அதே மேனேஜிங்க்கு தானே போகும். அன்லெஸ் அந்த ரூமை வந்து நம்ம வந்து இது வந்து 90 டிகிரிஸ் ஒரு கோடு போடணும் அப்படின்னா புக்கை வந்து நம்ம 90 டிகிரிஸ் ஒரு கோடு போட்டா தானே அந்த சைடு தெரியும். அப்படி ஒரு கோடு போட்டுறோம். அதே மாதிரி இந்த சைடுல ஒரு கோடு ஒன்று போட்டுருவோமா, அந்த சைடுல ஒரு கோடு போட்டுறோம்.
இப்ப என்ன இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண என்ன பிள்ளை என்னமோ கருகுன ஸ்மெல் அடிக்குது பிரேமா பிரேமா என்ன கருகுன ஸ்மெல் அடிக்குது வந்துருச்சா புக்கு இப்ப நான் வந்து இங்க் பண்ணல இப்ப இது மேல வந்து இன்னொரு புக் இருக்கு அந்த புக் எங்க இருக்குன்னா இப்ப இந்த புக் எப்படி இருக்கு இந்த புக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம் இந்த புக் இப்படி இருக்கு ரொம்ப கிராஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுக்கு நம்ம டயக்ராம் தானே போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து வெளியில நீட்டிட்டு இருக்கு இல்லையா வெளியே நீட்டிட்டு இருக்கு இந்த கிராஸை தான் நம்ம வரைவோம் சரியா எங்க வரைவோம் நம்ம அத இதை விட்டு வெளியில இருக்குது அவ்வளவு தூரத்துக்கு அந்த புக் வெளியில இருக்குன்னு வச்சுக்கிறோம் எப்படி திரும்பி இருக்குன்னா இப்படி திரும்பி இருக்கு இந்த இடத்துக்கு திரும்பி இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு திரும்பி இருக்கு எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கு ஒரே ஒரே அளவுல தான் இருக்கு இப்பதான் சிக்கலாக போகுது 3 இன்ச்சு வெளியில இருக்கு சார் இப்ப அந்த புக் வந்து ஒரு புக்குக்கு மேல தானேங்க சார் இருக்கு அப்ப லைன் அந்த புக்குக்கு மேல தானேங்க சார் போடணும் கார்னர் லைன் இந்த கார்னரையாமா இருமா இப்ப இந்த புக் வந்து இப்படி இருக்கு இந்த புக் எப்படி இருக்கு சொல்லுமா வேற யார கேள்வி ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார்னு யாரோ கேட்டீங்களே என்னது இல்லையா இல்ல யாரும் சார்னு கேட்ட மாதிரி இருந்தது இப்ப வந்து சப்போஸ் இந்த புக்கை நான் இப்படி வச்சிருந்தேன்னா அப்ப அந்த புக்குக்கு மேல இங்க இருக்கும் சரியா இப்படி வச்சிருந்தேன்னா சப்போஸ் நான் அந்த புக்கை வந்து இப்படி வச்சிருந்தேன்னா அந்த கோடுக்கு வெளியே தானே இருக்கு இந்த கோடு சரிதானே இல்ல இன்னும் கன்வின்ஸ் ஆகல இல்ல இங்க பாரு ஓகே காட்டுறேன் இல்ல செய்வோம் அது அப்படி கன்வின்ஸ் ஆகாம மேல போக முடியாது சரி இந்த புக்கை நான் முதல்ல வரைஞ்சிடுறேன் அப்ராக்சிமேட்டா வரைகிறேன் சரியா அப்படின்றப்ப அப்படி வருதுன்னு வச்சுக்கோம் அந்த புக் அப்படி வந்துருச்சு இன்னொரு புக் இப்படி வெளியில இருக்கு அந்த புக்கோடைய ஒரு முதுகு காட்டுறேன் நான் அப்படி அவ்வளவு பெரிய புக் அது அவ்வளவு பெரிய புக்கு அந்த இல்லாட்டி இந்த புக்கு இந்த இடத்துலயே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கிறோம் இப்ப இதோடைய வேனிஷிங் வந்து எங்க போகும் இங்க இந்த இடத்துக்கு எங்கேயோ போகும் இங்க எங்கேயோ போகும் அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்பைன் வந்துச்சுன்னா வெளியே தானே இருக்கும் சரிதானே ஆமாங்க சார் ஆனா அந்த கார்னர் வந்து இந்த புக்கோட சென்டர்ல இருந்து தானேங்க சார் ஸ்டார்ட் ஆகுது எங்க ஐ திங்க் பேசிக்கலி கீழே இருக்கிற புக்கோட சேம் சைஸ் மேல இருக்கிற புக்கும் இருக்கட்டும்ன்ற மாதிரி கேக்குறாங்க சார் இல்ல சார் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நான் இங்க எடுத்துக்கிறேன் இங்க எடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன் இந்த புக்கை வந்து வேற மாதிரி திருப்ப போறேன் அந்த இதை நான் வேற இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேம்மா என்னன்னா எனக்கு இப்படி வரணும் அதாவது நான் இங்க நான் வந்து எனக்கு இடம் பத்தலை அதனால இந்த சைட்ல நான் திருப்பிடுறேன் புக்கை வந்து இந்த சைடு 3 இன்ச்சு நான் வந்து தள்ளி வேனிஷிங்க கொண்டு போறேன் 3 இன்ச்சு இதுக்குன்னு 3 இன்ச்சு இதை கொண்டு வந்தேன்னா என்ன 3 இன்ச்சு நான் என்னன்னு சொல்றேன் 3 இன்ச்சு நான் வந்து எனக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அதை இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இப்ப அங்க இருந்து வருது அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த புக்கோடைய கார்னரை வந்து நான் இந்த இடத்துக்கு கொண்டு வர போறேன் சரியா இந்த புக்கை வந்து நல்ல திக்கு புக் ஆக்கிறவா நல்ல பெரிய திக்கு புக் அது இவ்வளவு பெரிய புக் அது அப்ப அந்த புக்கு எப்படி திரும்பி இருக்குன்னா இப்படி திரும்பி இருக்கு எப்படி திரும்பவும் இங்க 3 இன்ச்சு இந்த சைடுல திரும்பிருச்சு இந்த புக்கு இப்படி இருந்த புக்கு இந்த சைட சொல்றேன்
இப்படி இருந்த புக்கு இப்படி திரும்பிருச்சு. சரியா? இப்படி இருந்த புக்கு அப்படி திரும்பிருச்சு. யாருக்காச்சும் விளங்கலையா? இந்த புக்கு இப்படி இருந்துச்சு. ஃபுல் பென்சில் எடுத்தா தெரியுமா? பாக்குறேன். ஃபுல் பென்சில் எடுத்து தெரிஞ்சா நல்லா இருக்கும். போய் சேர்ந்து ஓகே சேர்ந்துருச்சு. சரியா? இந்த புக்கோடைய ஒரு சைடு தெரியுதா? இந்த புக்கோடைய யாருக்காவது தெரியலையா? சுகன்யா, கிறிஸ்டினா, சரிதானா? ஓகே. இப்ப இந்த புக் வந்து இப்படி திரும்பி இருக்குது. இந்த சைடு வந்து இப்படி போயிருக்கு. சரியா? இந்த புக் இப்படி திரும்பி இருக்குது. இங்க போகுது இதோட வேனிஷிங். எவ்வளவு? இதுக்கும் இதுக்கும் 3 இன்ச்சு தள்ளி இருக்கு. அப்ப நான் இதுக்கும் 3 இன்ச்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சுட்டு இதை வந்து நான் இங்க கொண்டு வர்றேன். நான் அதை இங்க் பண்ணி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் அது. இது மேத்தமேட்டிக்கலி பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனால் லாஜிக்கலி இது கரெக்டா வந்துடும். சரி, இப்ப 3வது புக்கை வந்து இப்படி திருப்பிடுவோமா? லேசா திருப்போம். இதுக்கு வர்ற மாதிரி, இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி திருப்போம். ஏன்னா இங்க வெளியில போகும். இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு வெளியில போகும். அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அந்த நோட் புக்கை இத அப்படி நகட்டி வச்சுக்கிறேன். நகட்டி வச்சுட்டு இந்த இடத்துல அந்த புக்கோடைய எட்ஜை கொண்டு வரேன். இவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. எவ்வளவு அது? 2.5 மில்லிமீட்டர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அது இன்ச்சில் போட்டேன். இது மில்லிமீட்டர், வேற வழி இல்லை. ரெண்டரை மில்லிமீட்டர் வந்து எங்க வருது அப்படின்னா பேப்பரை விட்டு வெளியில வருது. இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து அப்ராக்சிமேஷன்ல அதை கொண்டு போயிருவேன். அப்படி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அதை இங்க் பண்ண போறேன். இங்க் பண்ணும்போது என்ன செய்யறேன்னா இந்த பழைய புக்ஸ் எல்லாம் வந்து இந்த லெதர் பவுண்ட் புக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் இந்த டேபிள் வந்து இப்படி வந்துருச்சு. இந்த சைடை வந்து நான் வந்து அப்படி செஞ்சுட்டு அந்த புக்குக்கு பின்னாடி அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த புக்கோடைய அட்டைக்கும் பேஜஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், தெரியுமா? இருக்கும் இல்லையா? தெரியுதா அது என்ன சொல்றேன்னு? இப்படி வருது அது. இங்க வந்து என்ன ஆகும்னா அவ்வளவு தூரத்துல புக்கு முடியும். அப்படி வளைஞ்சிருக்கும். இங்க இருந்து இப்படிதான் அந்த பேஜஸ் போகும். சரியா? இதுதான் பேஜஸ்.
புக் இருக்கிறது சரியா? கிட்ட கொண்டு போகவா? சரிதானா? தெரியுதா? கிளியரா தெரியுதா? ஓகே. இப்ப இந்த புக்குக்கு இந்த சைடுல ஸ்பைனை கொண்டு வந்துருவா. இதான் ஸ்பைன் இல்லையா? இந்த சைடுக்கு ஸ்பைனை கொண்டு வந்துடுறேன். அங்கேயும் அப்படி வளைஞ்சிரும் இல்லையா? அது ஸ்பைன் அப்படி வளைஞ்சிருக்கும். அந்த இடத்துல லேசா ஒரு மடிப்பு ஒன்று இருக்கும். தெரியுதா? லெதர் பவுண்ட் புக்கு, ஹார்ட் பவுண்டு லெதர் பவுண்ட் புக்கு. இதுக்கு ஆக்சுவல் டபுள் லைன் போட்டோம்னா அந்த அட்டையோட திக்னஸ் தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். ஒரு கார்ட் போர்டு தானே அந்த இடத்துல இருக்கும். பேர்கள்லாம் அங்கே எழுதியிருக்கும் இல்லையா? இது கரெக்டா வேனிஷிங்ல போய் சேரணும். அப்பதான் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி அதோட மீனிங் இல்லாம போயிடும். அப்படி இருக்க மாதிரி புக் அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த பேஜஸோடைய அப்படி இருக்கும். ஓஹோ, நான் 3வது புக்கை மறந்துட்டு நான் மேல இதை போட்டேன். சரி, பரவாயில்ல. இந்த புக்கையும் அந்த சைடே கொண்டு போயிடுறேன். 3வது புக் வரைய போறதே நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு செஞ்சுட்டேன். இது 3வது புக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. இப்ப விளங்குதா புக்கு எப்படி இருக்குன்னு? இப்ப வெளியே நீட்டிட்டு இருக்கிறது சரியா இருக்காமா? இதோட மீனிங் சரியா இருக்குல்ல? இப்ப சரிதானம்மா? யாருக்காவது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்காவது இது கன்ஃபியூஷன் இருக்கா? இப்ப இதை வந்து நம்ம ஒரு பில்டிங்க்கு கொண்டு போவோம். சரியா? ஒரு பில்டிங்க்கு கொண்டு போய் இதே இதுல வரையலாம். ஆனா பேஜை திருப்பிக்கிறோம். சார் இப்போ நம்ம வேனிஷிங் லைன் ஒன்னு போட்டோம் இல்லைங்க சார், ஹாரிசன் லைன் போட, அதுக்கும் மேல புக்கு போச்சுன்னா எப்படிங்க சார் வேனிஷிங் பாயிண்ட் எடுக்கிறது? எடுத்துருவோம். இருங்க, அந்த எங்க ரைட், ஓகே, இதுலயே செஞ்சிருவோமா? இதுல செஞ்சிருவோமா? புக்ஸோடைய சைஸஸையே வந்து கண்ணாபின்னான்னு மாத்திடுவோம். இந்த இடத்துல வந்து இன்னொரு புக் ஒன்று பெரிய தடி புக், அது அவ்வளவு பெருசெல்லாம் சரியா? அப்படி ஒரு புக் வச்சுக்கோ. இந்த இடத்துல இப்படி இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு மேல அந்த புக்கை கொண்டு போனா என்ன ஆகுன்றது அதானே கேட்குறோமா? இது வேனிஷிங் லைனா வந்துருது. இதுக்கு மேல புக் போனா என்ன ஆகும்னு. சரி, இந்த இடத்துல அவ்வளவு பெரிய புக் ஒண்ணு. சரியா? அவ்வளவு பெரிய புக்கு, ஆனா லெங்த் வந்து அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. சரியா? இப்ப வந்து என்னன்னா
அந்த புக்கு வந்து வேனிஷிங் வந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள வருது அந்த வேனிஷிங் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க இருந்து அங்க அந்த வேனிஷிங்க்கு போயிருக்கு. இப்ப அங்க இருந்து எங்க போச்சுமா அந்த வேனிஷிங்? வேனிஷிங் போட்டே மார்க் பண்ண மாட்டேன். ஓகே, அந்த இடம் இந்த இடம். இப்ப இங்க இருந்து அப்படி போகும் அந்த வேனிஷிங். சரியா? அப்ப 90 டிகிரிஸ்ன்றது வந்து 90 டிகிரிஸ்ன்றது வந்து இங்க இருக்கு, அந்த இடத்துல வரும். சரியா? அப்ப அங்க இருந்து எதுக்கு போயிருச்சு? இங்க இருந்து இல்லையோ, இல்ல இல்ல, இதான் வச்சோம் இல்லையா? இப்ப இந்த இந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த அளவுக்கு இது ஷிஃப்ட் ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு அப்ராக்சிமேட்லி இவ்வளவு தூரம் இல்லையே. என்ன அது எங்க இருந்து வச்சிருக்கேன் நான்? அது இங்க போச்சு, இது இங்க போச்சு. இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுமா? ஆகாது. எவ்வளவு தூரத்துக்கு? சரி, அவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த இடம் மேனிஷிங் இப்படி ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அந்த புக்கு டர்ன் ஆயிருக்கிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த சைட்ல இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா 90 டிகிரிஸ் தானே புக்ஸ் எல்லாம். புக்ஸோடைய ஷேப் வேறையா இருந்துச்சுன்னா அது ஷிஃப்ட் ஆகிறது வேற மாதிரி இருக்கும். இல்லையே, இல்ல, என்னமோ என்னமோ தப்பிதமாகுதுமா, என்ன தப்பிதமாகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் நான் இதை செஞ்சு பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். இந்த புக்கோடைய திக்னஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. சரிதான். இப்ப என்ன அப்படி வரும், அந்த புக்கோடைய திக்னஸ் வந்து அப்படி வரும். சரி, அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு புக்கு ஒண்ணு வருது. அவ்வளவு திக்னஸ் இருக்கு அந்த புக்கு. அப்படி வச்சுக்கிருவோம். அந்த புக்கை நிறுத்தி வச்சிருவோமா? நிறுத்தி வச்சோம்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும் நமக்கு. அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துரும். அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கு பேரலா இருக்கு அந்த புக்கு. அப்ப இதுக்குள்ளேயே அந்த வேனிஷிங் வந்துடும். இது வந்து இது வரைக்கும் என்ன வந்திருக்கு? பிலோ ஐ லெவல்ல இருந்துச்சு. புக்கோடைய டாப் அபவ் ஐ லெவலுக்கு போயிருச்சு. அப்ப புக்கோடைய டாப் வந்து தெரியாது. சரியா? இது வரைக்கும் புக்கோடைய டாப் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப புக்கோடைய டாப் வந்து தெரியாது. இப்ப இங்க இந்த இடத்துல இன்னொரு ஒரு புக் ஒன்று இருக்கு. அது வெளியில நீட்டிட்டு இருக்கு. அந்த புக்கு இதோடைய ஆங்கிள் இருக்கு. அப்படின்னா இங்க வரும், இங்க ஒண்ணு வரும். இப்ப இங்க் பண்ணா தான் அதோடைய மீனிங் என்னமாச்சும் வரும். அந்த புக்கு திறந்திருக்கு. இந்த புக்கு திறந்திருக்குன்னா அதான் பேஜஸ். இப்ப அங்க போகும் அது.
புக்கோடைய அட்டை, இது புக்கோடைய பேஜஸ். சரியா? கிளீனா சர்க்கஸ்ல பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. இப்போ புக்குடைய பேஜஸ் இது. புக்குடைய பேஜஸ் அப்படிதான் காட்டும். இந்த சைட்ல காட்டுறப்ப வேனிஷிங்க்கு போயிடும். தெரியுமா? இப்ப இது மேல வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, இப்ப அந்த சைடு அப்படி போட்டோம்னா இப்ப இங்க வந்துருச்சு, பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும். சரியா? ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்குது. என்னம்மா? ஓகே சார். சரியா? புரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு மாதிரி புரிஞ்சிருக்குன்றியோ? இல்ல சார், நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, சரி சரி. இப்ப வந்து வேற என்னமா கேள்விகள் இருந்தது? யாரு? திவ்யா தான் கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? வேற என்னமா இருந்துச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? ஒண்ணு வந்து அக்ரலிக்ல பேலட் நைஃப் வச்சு செய்யறதா இருந்துச்சு. அதுக்கு இந்த கிரீன் அது முடிச்சிட்டோம் நம்ம. இது ஒரு கேள்வியா இருந்துச்சு. வேற எதுவும் கேள்விகள் இருந்ததா? வேற என்ன இருந்ததம்மா? வேற என்ன இருந்தது? என்ன என்ன திவ்யா, திரும்ப சவுண்ட் போயிருச்சா என்ன? இல்ல 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 சார் எங்க எழுதி வச்சிருந்தேன். ஓ, தேடிட்டு உட்காந்துருக்கீங்களா? நானும் எங்கேயோ எழுதியே வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் கையிலேயே எழுதி வச்சிருந்தேன். எங்க வச்சிருக்கேன்னு தெரியல எனக்கு. அனாட்டமி கிளாஸா? இல்ல கார்த்திகா? இல்ல கார்த்திக் சொல்றாப்ல அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அனாட்டமி நம்ம பிளான் பண்ண என்னன்னு தெரியல. எதுல எழுதி வச்சிருந்தேன்? ஒரு நோட் புக்லயே எழுதி வச்சிருந்தேன். கிராஃபிக் நீங்க எடுத்தீங்கல்ல சார், அந்த பேஜ்ல எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வச்சிருக்கேன். நான் ஒரு நிமிஷமா இதை பாத்துறேன். நான் இந்த பாத்துறேன். கார்த்திக் சொல்றாப்ல அனாட்டமி கிளாஸ் அப்படின்னா, நான் புதுசா கேக்குறீங்களா கார்த்திக்? முன்னாடியே பிளான் பண்ணோமா? ஏன்னா முன்னாடி பிளான் பண்ணதே இருக்கு. இல்ல சார், ஃபேஸ் மீன் போர்ட்ரேட்டா ஃபேஸ் மட்டும் இது பண்ணப்போ கிட்ஸ் குழந்தைங்கள வரையறோம் அப்படின்னா எப்படி வரையறது, அதே மாதிரி ஃபுல் பாடி இது எப்படின்னா எப்படி வரையறது அப்படின்னு. ஓகே ஓகே, இருங்க பாப்போம். சரி இருங்க, இதை பிடிச்சிட்டு வாமே. ஹெட்லைன், மார்ஜின், அட்வர்டைஸ்மெண்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஜ்ல தான் எழுதியிருந்தோம் இல்லையா? ரைட். அக்ரிலிக் பேலட் நைஃப், பேஸ்டல் டிராயிங், போர்ட்ரேட் ஒன்று, கலர் பென்சில்ஸ் ஐயர் சார் அதை காட்டிட்டாரு. ஸ்டில் லைஃப் வந்து போஸ்டர் கலர் வந்து நம்ம நாளைக்கு செய்வோம். ஏன்னா இப்பயே வந்து 6:45 பரவாயில்ல, டைம் ஜாஸ்தி ஒன்றும் ஆகல. இன்னும் நமக்கு 45 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? இன்னும்
ஆமா 45 மினிட்ஸ் இருக்கு. ஆனா 45 மினிட்ஸ்ல நம்ம வந்து கட்டாயமா வந்து ஒரு கலர் இது ஸ்டில் லைஃப் வந்து போஸ்டர் கலர் செய்ய முடியாது. சரி, ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு அதுல. நான் குவாஷ்ல செய்வேன் ஒரு டிண்டட் ஷீட் எடுத்து, அது நாளைக்கு நம்ம செய்வோம். நாளைக்கு 12th இல்லையா, அது நாளைக்கு செய்வோம். போர்ட்ரேட் வந்து கலர் பென்சில்ஸ்ல ராமச்சந்திரன் சார் செஞ்சு காட்டிட்டார் இல்லையா அன்னைக்கு, சரியா? அப்போ ஃபுல் ஃபிகரை வந்து நம்ம லேசா செஞ்சுட்டு, என்ன கார்த்திக், சைல்டு, டீன், மிடில் ஏஜ், சீனியர், அது ஒண்ணு செய்வோம். சரியா? அது ஒண்ணு செய்வோம். நான் ஜென்ரலா வந்து அனாட்டமி எப்படி செட் பண்றது, ஒரு அதுல ஒரு ஒரு ஜியாமெட்ரி ஒன்று இருக்கு. அந்த ஜியாமெட்ரியை நம்ம லேசா பேசிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து நம்ம இந்த ஏஜ் எப்படி காட்டுறது அப்படின்னு இந்த இது இந்த இது விளங்கிருச்சு இல்லையா, இந்த பேஜ் நமக்கு விளங்கிருச்சு. அவ்வளவுதான். இந்த ஒரு 2 பேஜ் இல்லையா, ஒரு பேஜ் தான் செஞ்சிருக்கோமா? ஓ, அடுத்த பேஜ் திருப்புறப்பதான் என்ன டாபிக்னு வந்துட்டோம். ஓகே, சரி. ஃபுல் ஃபிகருக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிகர் செஞ்சோமா? செய்யவே இல்லைல்ல நம்ம ஃபுல் ஃபிகர் அனாட்டமி செய்யவே இல்லை இல்லையா? இல்ல சார். இல்ல, சரி. ஃபுல் ஃபிகர் அனாட்டமி ஒன்று செஞ்சிருவோம். ஒன்று ஃபுல் ஃபிகர் அனாட்டமி ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ்க்கு போவோம். ம் இருங்க வரேன். ஏன் இது இப்படி இழுக்குது? இருங்க வரேன். சரியா? இப்ப வந்து அனாட்டமி டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னன்னா, ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம கம்ப்ளீட்டா மேத்தமேட்டிக்ஸ் செட் பண்றோம். மீனிங் ஜியாமெட்ரியை நம்ம செட் பண்றோம். 8 ஹெட் ஃபிகர் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து டிராயிங் போடுறதுக்கு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் செய்யறோம், இல்லாட்டி ஒரு ஜென்ரல்லா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப 8 ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். 8 ஹெட்னா என்னன்னா, இதை வந்து ஒரு யூனிட் ஆக்கிக்கிறோம். ஒரு இன்ச் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு யூனிட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா 8 யூனிட்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா? 11/04/26 DFA 12. ஓகே. பாடி ப்ரொபோர்ஷன்ஸ் போட்டுருவோம். இப்ப ஒரு A4 பேப்பர்ல தான் நம்ம ஜென்ரலா வரைகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு 10.5 inches, 10.25, 10.5 inchesக்கு பாடியை வந்து செட் பண்ணுவோம் நம்ம. அதுதான் நம்ம பொதுவா செட் பண்ணக்கூடிய ஒரு அளவா இருக்கும். மேல கீழே கரெக்டா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆஹ் 1.25, 2.5, 3.75, 5, 6.25, 7.5, 8 3/4, 10. நான் 1.25 நான் வந்து பிரிச்சிருக்கேன். சும்மா வசதிக்காக. அது வந்து அது இப்படிதான் பிரிக்கணும்னு இல்லை. ஆனா 8 ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கணும். சரியா? இப்ப நான் வந்து இதை வந்து நம்பர் போட்டுறேன். சரியா? இந்த இடத்துல ஒரு நம்பரை போட்டுறேன். நான் வந்து இது 15 குரூப்புக்கு போர்ட்ரேட் அடுத்து வருது.
அந்த ஸ்டில் லைஃப் நல்ல சக்சஸ்ஃபுல் இல்லையா? வாட்டர் கலர் ஸ்டில் லைஃப் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. 8க்கு வந்து அடுத்து போர்ட்ரேட் வாட்டர் கலர்ல வருது. நமக்கு அப்படிதானே வந்துச்சு. முதல்ல லேண்ட்ஸ்கேப் செஞ்சோம், அப்புறம் ஸ்டில் லைஃப் செஞ்சோம், அப்புறம் போர்ட்ரேட் செஞ்சோம் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு போர்ட்ரேட் வருது. அப்போ போர்ட்ரேட் வர்றப்ப நான் ப்ரொப்போர்ஷன் வரைஞ்சு காட்டினேன். வரைஞ்ச உடனே இதான் லூமிஸோடைய ப்ரொப்போர்ஷனா சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டாங்க. லூமிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? தெரியும் நமக்கு. நிறைய புக்ஸ், அவருடைய புக்ஸ் நிறைய நம்ம அனாட்டமின்னு சொல்லிட்டு உள்ள போனாலே லூமிஸ்ன்ற பேர் வரும். என்ன லூமிஸ்? அவரு ஆல்ஃபிரட் லூமிஸா? இருங்க ஒரே ஒரு நிமிஷம், அது என்னன்னு பாத்துருவோமே. அது ஏன்? ஏன்னா அது என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். லூமிஸ் அனாட்டமி போட்டாலே வரும். அனாட்டமி ஆண்ட்ரூ லூமிஸ் அவர் பேர். லூமிஸோடைய ப்ரொபோர்ஷனா சார்னு கேட்டாங்க. ஆக்சுவலா லூமிஸ் வந்து ஒரு ஆர்ட் புக்கு போட்டிருந்தாரு. அவருடைய ஆர்ட் புக் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்ததுனால நிறைய பேர் வாங்கி சீப்பரம், அதாவது அந்த அதுக்கு முன்னாடி ஆர்ட் புக் போட்டாங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் பேப்பர்ல தான் போடுவாங்க. இவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பல்ப் எடிஷன் சொல்லுவாங்க தெரியுமா? நாவல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒரு சீப் பேப்பர், திக் பேப்பர் ஒன்று இருக்கும் இங்கிலீஷ் நாவல்ஸ் பாத்தீங்கன்னா. அது பல்ப் புக்குன்னே சொல்லுவாங்க. பல்ப் எடிஷன், பல்ப் பேப்பர் அது. அதுல அந்த புக்கை போட்டார் அவரு. அதனால நிறைய பீப்புள் வாங்க முடிஞ்சுச்சு. ஸோ லூமிஸ்ன்ற பேர் வந்து அவ்வளவு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. சரியா? இப்ப வந்து நம்ம வந்து இப்படியே 5 இதை பிரிச்சுக்கிட்டோம். 1 2 3 4 8 பிரிச்சுக்கிட்டோம். 4 5 6 7 8 பிரிச்சுட்டோம். இதுதான் 4 இல்லையா? இதுதான் மிட் பாயிண்ட் இல்லையா? இது வந்து மிட் பாயிண்ட். இதுதான் பாடியோடைய சென்டர். அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து குவார்டரா வருது இல்லையா? லோவர் குவார்டர். இது வந்து அப்பர் குவார்டர். இதத்தான் ஹெட்ன்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. அப்ப ஹெட்ன்னு சொல்றோம்னா இதுல வந்து நம்ம 3 பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட அதோடைய லெங்த் வந்து வந்துருது. ஒரு எலிப்டிக்கல் ஷேப் ஒன்று வரைகிறோம். இந்த எலிப்டிக்கல் ஷேப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப இதை வந்து இந்த இதை வந்து ஹாஃபா பிரிக்கிறோம், அதை குவார்டரா பிரிக்கிறோம், இதை குவார்டரா பிரிக்கிறோம். நமக்கு இது ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரொபோர்ஷன் ஹெட்டுக்கு நம்ம வரைகிறப்ப நம்ம கொடுத்த ப்ரொபோர்ஷன். அப்ப இந்த இதுல தேர்டு வருது பாத்தீங்களா? அந்த தேர்டுல வந்துதான் அதோட அகலம். அப்படித்தானே பிரிச்சோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காது வந்துச்சு, இந்த இடத்துல மூக்கு வந்துச்சு, இந்த இடத்துல கண்ணு வந்துச்சு, இந்த இடத்துல ஹேர் வந்துச்சு. சரியா? இங்க வந்து வாய் வந்துச்சு, சின்ன கொஞ்சம் வெளியில வந்துச்சு, ஹெட் வரைஞ்சிட்டோம். இப்ப ஷோல்டர் இவ்வளவு அகலமா இருக்கும், ஹிப் இவ்வளவு அகலமா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் அதே மாதிரியா இருக்கு? மேல் ஃபீமேல் அனாட்டமி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஃபீமேல் அனாட்டமி பெல்விக் போன் வந்து அகலம், அனாட்டமிக்கல் ரீசன்ஸ். சைல்டு பர்த்துக்காக பெல்விக் போன் வந்து அகலமா இருக்கும். மேலுக்கு அகலமா இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா பை நேச்சர் கிரியேட் பண்ணது வந்து மேல் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டியூட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரீச்சர்னு வச்சுக்கிறோம். அப்ப ஷோல்டர் பெருசா இருக்கணும், பேலன்ஸுக்காக ஹிப்பு சிறுசா இருக்கணும். அதுதான் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரே ப்ரொபோர்ஷனா இருக்காது. அப்ப என்ன ப்ரொபோர்ஷனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க எப்படி பேசுறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஃபீமேல் பாடியா வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிப்போம். இது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் வந்து பெல்விக் போன், ஹிப் போன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஹெட் இருக்கு. ஹெட் வந்து எப்படி பாடியோட அட்டாச் ஆயிருக்கு?
வெர்டிபிரல் காலம் வருது. நான் இந்த இடத்துல அதை வந்து சைடு வியூவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சும்மா ஒரு பேச்சுக்காக செஞ்சுட்டு இருக்கேன், பக்காவா அனாட்டமிக்கலா செய்யலை. அங்க இருந்து அந்த வெர்டிபிரல் காலம் வந்து அப்படி வருது. சரியா? தெரியும் இல்லையா? நமக்கு இது தெரியும். இங்க இருந்து இது வரைக்கும் வெறும் அந்த வெர்டிபிரல் காலம் மாத்திரம் தான் இருக்கு. வேற டெண்டான்ஸும் மசில்ஸும் ஸ்கின்னும் தான் வந்து பாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இல்ல உள்ள ட்ரெக்கியா இருக்கு, அலிமெண்ட்ரி கனால் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா எலும்புன்னு எடுத்துக்கிட்டா அந்த பெல்விக் இது அந்த போன் மாத்திரம் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த போன் அப்படியே வந்து அப்படியே சிறுசா இப்படி முடிஞ்சிருது. இது ஹெட்டா இருக்கு. இங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட இது வந்து நல்ல கீழே எவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. இங்க இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட ரிப்கேஜ் வருது இல்லையா? ரிப்கேஜ் வந்துருது. ரிப்கேஜ் வந்துருது. இந்த இடத்துல பெல்விக் போன் வருது. பெல்விக் போன் வந்து அவ்வளவு பெருசுக்கு வந்துருது. அங்க வந்து டாப்ல வந்து தை போன்ஸ் வந்து சேருது. தை போன்ஸ் எங்க இருந்து வருது? இங்க இருந்து இது வரைக்கும் தை போன்ஸ் வருது. சரியா? அதே மாதிரி அந்த சைடுல வந்து அந்த தை போன் அப்படி இருக்கிறதா வச்சுக்கிறோம் நம்ம. இங்க இருந்து ஆங்கிள் வரைக்கும் லிபியா டிபியா வருது. லிபியா டிபியா தானே? அது கைக்கு தான் லிபியா டிபியாவோ இருக்கு. எனிவே 2 போன்ஸ் இருக்கும். இது ஒரு திக்கு சிங்கிள் போன் இல்லையா? இது திக்கு சிங்கிள் போன். இங்க 2 போன் வந்து கிராஸ் பண்ணி அப்படி வரும் இல்லையா? இங்க அந்த இடத்துல மசில் இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கு. இங்க மசில்ஸ் இருக்கு. காஃப் மசில்ஸ் இருக்கு. அப்படி வந்து அப்படி இறங்கி இங்க வந்து ஃபுட் வந்துருது. இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கு. இந்த இடத்துல ஆங்கிள் வருது. நீ இதுக்கு கீழே வந்து கால் வந்துருது. இங்க வந்து போன் வந்து கரெக்டா வந்து அந்த ரெப்கேஜோட டாப்ல வந்து ஜாயின் ஆகுது. ஒரு போனுக்கும் ஒரு பேர் இருக்கு. இதுகள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரியா? இதுதான் வெயிஸ்ட்னு சொல்லி சொல்றோம். இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கேயும் வந்து பாடியை அப்பர் பாடியையும் லோயர் பாடியும் கனெக்ட் பண்றதே வந்து இந்த பேக் போன் தான், வெர்டிபிரல் காலை தான் கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல மசில்ஸ் தான் பிடிச்சிட்டு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல இப்ப கையை நம்ம கீழே போட்டோம்னா, ஷோல்டர்ல இருந்து கையை இப்படி கீழே போட்டோம்னா எல்போ வந்து வெயிஸ்ட்ன்ற இடம். வெயிஸ்ட்னா அந்த அந்த இருக்கிறதுலே நேரோவஸ்ட் பார்ட். இங்க நான் அதை கொண்டு வருவேன். அப்ப அங்க வரைக்கும் வந்து அந்த இடத்துல இருந்து அப்படி வந்து சேருது. தையோடைய சென்டர் வரைக்கும் இப்படி கையை நீட்டி இப்படி வச்சிருந்தோம்னா இந்த எட்ஜ் வந்து ஷோல்டர்ல இருந்து தையோடைய சென்டர் வரைக்கும் வரும். அதான் நமக்கு ப்ரொபோர்ஷன். சென்டர் வரைக்கும் வரும். அப்படி வளைச்சு எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து இங்க வந்து டெல்டாய்ட் மசில்ஸ் வருது. இங்க ஒரு மசில் குரூப் ஒன்று வருது. பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்றோம். அதை ஃபோராம் மசில்ஸ். இங்க ஃபிங்கர்ஸ் வந்துருது. அங்கேயும் அதே மாதிரி வந்துருது. இப்ப நம்ம இதை வந்து நம்ம இப்படி வளைச்சு போட்டிருக்கிறதுக்கு காரணம் பாடியை வந்து காட்டுறதுக்கு. அப்படிதான் நமக்கு இப்ப ஃபீமேல் பாடியை நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா இப்படி வந்து சேர்ந்துருது.
அவ்வளவு தூரத்துக்கு மஸ்குலரா இருக்காதுன்னாலும் நான் வந்து மசில் காட்டுறதுக்காக நான் அவ்வளவு தூரத்துக்கு மஸ்குலரா போடுறேன். அவ்வளவு தூரத்துக்கு மஸ்குலரா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாடி பில்டரா இருந்தா இருக்கத்தானே செய்யும் இல்லையா? அப்படி வந்துருது. ப்ரொஃபைல முதல்ல லேசா செட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றத விளங்குறதுக்கு வந்து ஈஸியரா இருக்கும். ரொம்ப ரஃபா வரையறேன். எக்ஸாக்டா வரையறதுக்கு நான் அட்டம் பண்ணல. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம்ல வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இதை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு. அப்ப இருக்கிறதுலே வைடஸ்ட் பார்ட் வந்து மிட் பாயிண்ட், ஹிப் லைன்னு சொல்லுவோம். அத ஹிப் அதான் இருக்கிறதுலே வைடஸ்ட். அப்ப 2 ஹெட் வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு 2 ஹெட் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். அப்ராக்சிமேட்டா நான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரேன். அதுக்கு அடுத்தது நேரோவா இருக்கிறது வந்து இது வந்து ஹிப் வந்து ஏ அப்படின்றேன். அதான் இருக்கிறதுலே வைடஸ்ட். அடுத்த வைடஸ்ட் வந்து ஷோல்டர். ஷோல்டர் வந்து இந்த 2வது 1/8 இருக்கு பாத்தீங்களா? அதுல இத 3ஆ பிரிச்சோம்னா ஒரு இது வந்து நெக்கா இருக்கும். அந்த இடத்துலதான் ஷோல்டர் வந்து வைடஸ்டா இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும்னு வச்சுக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும். எப்படி எடுத்துக்கிறோம்னா இது கொஞ்சம் சிறுசா போட்டோமா? அப்படி எடுத்து இது இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துறோம். அதான் ஷோல்டர். இது வந்து என்ன? ஷோல்டர். ஷோல்டர் வந்து அடுத்த சின்னது பி. இதுக்கு அடுத்த சிறுசு வந்து வெயிஸ்ட். கரெக்டா இந்த இடத்துல இருக்கும். ரிப்கேஜ் அந்த இடத்துல முடியும். கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கும் வெயிஸ்ட். சரியா? வெயிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதை எழுதிக்கிறோம். இது வந்து சி. இப்ப நம்ம போர்ட்ரேட் செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்? மூக்கு இந்த இடத்துல வரும், வாய் இந்த இடத்துல வரும், கண்ணு இந்த இடத்துல வரும். ஆனா எல்லாருக்கும் இப்படி வராது. ஆனால் பிளைண்டா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போறதுக்கு பதிலா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வந்து நம்ம மாத்திக்கலாம். மெஷர்மெண்டே இல்லாம செய்யறது வந்து இம்பாசிபிள். இதுக்கும் கொஞ்சம் சிறுசா வேஸ்ட் இருக்கும். சரியா? இதுக்கு கொஞ்சம் சிறுசா வேஸ்ட் இருக்கும். வேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சிறுசா நீ இருக்கும். இப்ப அங்க இருந்து 2 கோடை அப்படி போட்டுக்கிட்டோம்னா வேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிறுசா இங்க பாருங்க, ப்ரொபோர்ஷனேட்டா தான் போயிட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் சிறுசா தான் போயிட்டு இருக்கே தவிர மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லூமிஸ் கொடுப்பாரு, அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுக்காங்க. இவ்வளவு பெருசு வைக்கணும், அவ்வளவு பெருசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி வைக்க முடியும்ன்றேன். ரோஜா பூ ஒண்ணு இருக்கு, இத்தனை இதழ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஒரு ரோஜா இவ்வளவு பெருசா இருக்கும். ரோஜானா ஒரு இவ்வளவு உயரம் இருக்கும், இவ்வளவு அகலம் இருக்கும், இந்த கலர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப ஒரு ஹியூமன் பாடி எப்படி ஹியூமன் ஃபேஸ் வித்தியாசப்படுதோ அது மாதிரி ஹியூமன் பாடி வித்தியாசப்படுது. அப்ப இந்த சைஸ் மெஷர்மெண்ட் கொண்டு போறது எனக்கு பெட்டரா தெரியுது. வேஸ்ட் ஹிப் வந்து இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஏ வந்துருச்சு. அதுக்கு அடுத்த பிக்கஸ்ட் வந்து ஷோல்டர். ஹிப்போட கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோம், ஷோல்டரோட கொஞ்சம் சிறுசாக்குறோம் வெயிஸ்ட், அது சி. அதோட கொஞ்சம் சிறுசாக்குறோம் நீ.
நல்லாவே சிறுசாகும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். டி அதோட கொஞ்சம் சிறுசாகுதுன்னா எவ்வளவு பெருசுக்கு வந்துருது அது. சரியா தான் வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் சைஸ் முன்னாடி பின்னாடி போகுது, பரவாயில்ல. இப்ப அதுக்கும் கொஞ்சம் சிறுசா வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் வருது. அதுக்கும் கொஞ்சம் சிறுசா. இவ்வளவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். சரியா? இப்ப வந்து இது ஹாஃப் இல்லைங்களா? தமிழ்ல ஹாஃபுக்கு என்ன சொல்லுவோம்? தமிழ்ல ஹாஃபுக்கு என்ன சொல்லுவோம்? அரைன்னு சொல்லுவோம். அரை. அரை பாதி, அரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அரை, கால், முக்கால் அப்படின்றப்ப அரைன்றது அரை. அரை அரை. இல்லையா? அரை, அரையானா அப்படின்லாம் வருது இல்லையா? இப்ப சொல்லுங்க பாக்ய லட்சுமி. கைப்பற்றது. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி. அந்த இடுப்புல கட்டுற துணிக்கு வந்து தூய தமிழ்ல, பியோர் தமிழ்ல சொல்றதா இருந்தா அரை கச்சு அப்படின்னுவாங்க. கச்சுனா துணி. மேல துணி தனியா தச்சு போடுறது ரொம்ப பின்னாடி தானே வந்துச்சு. துணி வந்து அதுக்கு முன்னாடி துணி இருக்கு. உலகத்திலேயே டெக்ஸ்டைல்ஸ், நான் ஒரு டெக்ஸ்டைல் டிசைனர் வேற, ட்ரெடிஷனல் டெக்ஸ்டைல் டிசைனர். உலகத்திலேயே டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு டெக்ஸ்டைல் இந்தியன் டெக்ஸ்டைல். லூம்ல நெசவு பண்ணி முடிச்ச உடனேயே எதுக்காக நெசவு பண்ணி இருக்குமோ அந்த உடுப்பு தான் நெசவு பண்றோம். நம்ம ஒரு சேலை தைக்க வேண்டியிருக்கா? தைக்க வேண்டியது இல்லை. நெசவு பண்ணி முடிச்ச உடனே கட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வேஷ்டி, துண்டு, தலைப்பாகை, மார்க்கச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. விமன் போட்டுக்கிறதுக்கு மேல பிளவுஸ் போட மாட்டாங்க, ஒரு துணி எடுத்து அடிமுதுகில் அப்படி கட்டியிருப்பாங்க. மார்க்கச்சு அதுவும் அப்படியே தைக்காம தான் இருக்கும். அப்ப லூம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா தைக்காமலே உடுப்பா மாறினது வந்து இந்தியன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை வச்சே, இது டிராவிடியன் கல்ச்சர்ல இருந்தது. இதை வச்சே வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. சரியா? இது நம்ம வந்து இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இதுகளை வந்து கனெக்ட் பண்ண போறேன். எப்படி கனெக்ட் பண்ண போறேன்னா, இங்க காஃப் மசில் வந்து இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா? இந்த லெவல்ல காஃப் மசில் வந்து நீயோட கொஞ்சம் பெருசா இருக்கும். காஃப் மசில் வந்து கொஞ்சம் பெருசா வெளியே வருது. அங்க இருந்து ஆங்கிளுக்கு கம்ப்ளீட்டா கீழே இறங்கிருது. ஆங்கிள் வந்து லேசா வெளியில நீட்டிட்டு இருக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. மிட் பாயிண்ட் இதுதான். சரியா? ஹிப்ல தான் மிட் பாயிண்ட் வருது. இங்க இருந்து ஷோல்டருக்கு போகுது. ஆனா எப்படி போகுதுன்னா, ரிப்கேஜ் இந்த இடத்துல வருது. சரியா? ரிப்கேஜ் எப்படி வருது? அப்படி இருக்கும் இல்லையா? ரிப்கேஜ் அப்படி இருந்து ரிப்கேஜ். அப்ப இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகாம கொஞ்சம் அது வந்து வெளியில வந்து உள்ள வரும். இப்ப நான் வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு கொண்டு போறேன். இங்க வந்து காலர் போன் வருது. காலர் போன் பக்கத்துல வந்து ஷோல்டர் வந்து ஃபிக்ஸ் ஆயிருது. ஷோல்டர்ல இருந்து இதான் வெயிஸ்ட் இல்லையா? ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட் வரைக்கும் அந்த போன் வருது. இப்ப வெயிஸ்ட்ல இருந்து அந்த இடம் தான் வெயிஸ்ட் அப்படின்னா, இப்படி ஒரு கர்வ் போட்டோம்னா அந்த கை வந்து அவ்வளவு தூரத்துக்கு வரும். கிட்டத்தட்ட இதே லெங்க் தான் அங்க இருக்கு. அதுக்கு மேல கை வருது. இப்ப இங்க இருந்து வந்து ஜாயின் ஆகி
தையோடைய சென்டர் வரைக்கும் ஓப்பன் பாம் வந்து தையோடைய சென்டர் வரைக்கும் வரும். இந்த மார்க்குக்கு வரும். சரியா? ஷோல்டர் மசில்ஸ் நீஸ் அது. இப்ப நீய வந்து நம்ம தமிழ்ல வந்து இது குவார்டர் இல்லையா? இது ஹாஃப்னா இது குவார்டர். குவார்டருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கால்னு சொல்லுவோம் இல்லையா? கால். ஆமா சார். லெக் என்ன சொல்லுவோம்? கால். நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம், எர்கோனாமிக்ஸ் வர்றப்ப கூட. ஆக இதுக்குதான் இதைத்தான் கால்னு சொல்லி சொல்றோம். இப்ப அங்க மேல வருது. இங்க என்ன ஆகுதுன்னா இந்த இடம் தான் இருக்கிறதுல வைடஸ்ட் இடம். காஃப் மசில், அதாவது இது வந்து நீ. சரியா? இப்படி வந்து நீ வந்து ஜாயின் ஆகுது, இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இந்த லெக் வந்து காஃப் மசில் இந்த இடத்துல பெருசாகுது. இந்த சைட்ல வந்து காஃப் மசில் இப்படி ஆகும். இதான் சென்ட்ரல் லைன்னா இங்க இருந்து வந்து அப்படி வரும். அப்படி வரும் சென்டர் பாயிண்ட் இது. இந்த இடம் மேலையும் இந்த இடம் கீழையும் இருக்கும். அதாவது இது வந்து இப்படியும் இல்ல சாரி, இது மேலையும் இது கீழையும் இருக்கும். சாரி, இது இப்படியும் இருக்கும். கால் வந்து இப்படி வந்துருது. நம்ம காலை வந்து அப்படி காட்டிட்டு விட்டுறலாம். இப்ப நான் இதை வந்து இங்க் பண்றேன் அப்படின்னா எங்க இருக்கு பேனா? அந்த பெண்ணை விட கொஞ்சம் திக்கா பென் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இருங்க, இது எழுதுதா என்னன்னு தெரியல. எழுதுது. இப்ப இந்த இடத்துல வந்து ஷோல்டர் மசில்ஸ் வந்துருது. இங்க வந்து டெல்டாய்டு மசில்ஸ் வருது. ஒரு ட்ரையாங்குலரா ஒரு மசில் ஃபார்மேஷன் இந்த இடத்துல. இது டெல்டாய்டு மசில்ஸ் சொல்றோம் வருது. இங்க வந்து பைசெப்ஸ் வருது, அங்க ட்ரைசெப்ஸ் வருது, இந்த இடத்துல வந்து ஃபோரார்ம் மசில்ஸ் வருது. ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் சிறுசா போட்டிருந்துருக்கலாம். இப்ப நம்ம இந்த சைடை மாத்திரம் நான் கம்ப்ளீட் பண்றேன். ப்ரொபோர்ஷன்ஸை நம்ம இப்படிதான் கொண்டு வரோம். ஹிப்பை வந்து வைடஸ்ட், அடுத்து ஷோல்டர்,
இப்ப எங்க எங்க எப்படி மடங்கும்ன்றது ஒரு செட்டப் ஒன்று வருது இல்லையா? இங்க பாருங்க, அதை எப்படி செட் பண்றாங்கன்னா, அது வந்து ப்ரொபோர்ஷன்ஸை நம்ம சென்டர்ல இருந்து எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு இப்படி ஒரு 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 மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல வந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னா, கரெக்டா ஹிப்ல இருந்து தான் எல்லாமே மடங்கும் இல்லையா? ஹிப்ல இருந்து நம்ம அப்படி ஒரு இதை கொண்டாந்துட்டோம்னா, அங்க இருந்து அதே சைஸுக்கு இதை கொண்டாந்து கால் கொண்டாந்துட்டோம். இப்ப இந்த இது வந்து ஃபுல்லா வந்துச்சுன்னா எவ்வளவு பெருசு வரும்? அவ்வளவு பெருசுக்கு வரும். ஹெட்டோட சேர்த்து அவ்வளவு பெருசுக்கு வரும். இந்த இடத்துல ஷோல்டர் வந்துருந்து. இப்ப இந்த லெங்க்த்தும் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த லெங்க்த்து இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வருது, இங்க இருந்து வருது. அப்ப ஹெட் வந்து இந்த இடத்துல வந்துருது. ஹெட்டை நம்ம அப்படி போட்டுறோம். இந்த இடத்துல ஷோல்டர் வருது, ரிப்கேஜ் அந்த இடத்துல வருது, இது நீ ஆயிருது. அப்படிதானே வருது அது இல்லையா? அப்ப அந்த இடத்துல காஃப் மசில் வருது, கால் அப்படி போட்டுறீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இதே லெங்க்த் தான் நம்ம வச்சுக்கிறோம். அதே லெங்க்த் அங்க வச்சுட்டு அந்த இடத்துல காலை வந்து எது மேலே தூக்கி அப்படி வச்சிருக்காப்ல அப்படின்னு வச்சுக்கிறோம். கொஞ்சம் லெங்க்த் ஜாஸ்தி வேண்டி இருக்கும். சரியா? இப்படி கொண்டாடுறது போறாம். அப்ப ஸ்டிக் ஃபிகர் மாதிரி செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிட்டு நம்ம இப்படி கொண்டு வர்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதா நமக்கு? போறாம். பிளைண்டா பேட்டரி இஸ் ரன்னிங் லோ. எப்படியா? நல்ல வேலையா போச்சு, இப்பயாவது பார்த்தேன். பிளைண்டா செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஸ்டிக் ஃபிகர் வச்சு செய்யறது ஈஸியரா? இப்ப வந்து வேற ஏதாச்சும் ஒரு போஸ் ஒண்ணு சொல்லுங்களேன். அதான் ஒரு போஸ் சொல்லுங்க. ஒரு போல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவோமா? அப்ப ஹிப் வந்து ஹைட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதா வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஹிப் இருக்க போகுது, எவ்வளவு பெருசு ஹெட் இருக்க போகுது. அந்த இடத்துல நீ வரப்போகுது. இப்ப இவ்வளவு பெருசு நீ. போலிங் இருக்கிறப்ப எப்படி இருப்பாங்க? ஒரு கால் இப்படி இருக்குமா, ஒரு கால் இப்படி இருக்குமா, பாடி இப்படி போயிருமா? ஒரு கை அப்படி இருக்குமா, ஒரு கை அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா? அப்ப அப்ராக்சிமேட்லி இல்லையா? அப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நம்ம இந்த லெங்க்த்தை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சென்டர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. ஏன்னா
கொஞ்சம் குனிஞ்சிருக்காங்க, சென்டர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. நீயே வந்து அவ்வளவு தூரத்துக்கு போட்டோம்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்துருமா? நீ அங்க கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்துருமா? அப்படி வச்சிருவோமா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு பாடி வந்தாகணும். இதுதான் பாடியோடைய இது. பாடி வந்து அங்க இருந்து அப்படி வந்து அப்படி சாஞ்சிருக்குன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு பெருசுக்கு பாடி வருது. அவ்வளவு பெருசுக்கு வேணும் நமக்கு பாடி. அவ்வளவு பெருசுக்கு பாடி வேணும். இதுல வந்து நம்ம குவார்டர் ஆக்கி ஹெட்டை பிரிச்சிடறோம். ஹெட் வந்து அப்படி வந்துருது இல்லையா? ஹெட் வந்து அப்படி கீழே வந்துடும். ஷோல்டருக்கு பக்கத்துல அப்படி வந்துருமா? ஸ்டிக் ஃபிகர் சரிதானா? ம் அப்ப இந்த இடத்துல ஷோல்டர் கொண்டாடுறோம். கை வந்துருது, ஃபோர் ஆர்ம் வந்துருது, கை வந்துருது, இங்க ஃபோர் ஆர்ம் வந்துருது, ஹாஃப் மசில் வந்துருது. பிளைண்டா ஏதோ ஒண்ணு எதுவுமே இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு செட்டப் ஒண்ணு கிடைச்சிருச்சா? செஞ்சிட முடியுதா இப்ப? இப்ப இதே ப்ரொபோர்ஷனை வந்து நம்ம இதுல வந்து மேல்ல வந்திருக்கு. இதே ப்ரொபோர்ஷனை வந்து ஷோல்டரை கொஞ்சம் சிறுசாக்கி, ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக்கி, ஹிப்பை கொஞ்சம் சிறுசாக்கணும்னா மேல் ஃபிகர் வந்து செட் ஆயிருது பாருங்க. மேல் பாடி வந்து கொஞ்சம் மஸ்குலரா இருக்கிறதா தான் நம்ம காட்டுவோம் இல்லையா? ஷோல்டர்ல இருந்து வந்து ஹிப் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பெருசா இருக்காது. அப்படின்னா மேல் பாடியை காட்டிட்டு போயிடும். செட் ஆச்சா? இப்ப எந்த ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நமக்கு இது என்ன சொல்றது, பர்ஸ்பெக்டிவ் செட் பண்றது எப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து ஹை ஜம்ப் பண்ற ஆளு வந்து முதுகு பின்பக்கமா ஜம்ப் பண்றாங்க பாத்திருக்கீங்களா? உள்ள வந்து இப்படி வந்து ஜம்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஓடி வந்து திரும்பி முதல்ல முதுகு தான் வெளியில போகும். அப்ப எப்படி முதுகு வெளியில போகுது அப்படின்னா, இப்ப வந்து ஹிப்ப நம்ம இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிடுறோம்னா எப்படி ஷோல்டர் வந்து அப்படி இருக்கும், ரிப் கேஜ் எப்படி இருக்கும், பெல்விக் போன் அப்படி இருக்கும். பெல்விக் போன் இப்படி தானே காட்டுவோம். இதுதான் பெல்விக் போனை காட்டுவோம்.
அப்படிதான் பெல்விக் போன் காட்டும். ஒரு ஒரு அந்த இடத்துல பெல்விக் போன் வந்துருச்சு. இந்த கால் மேல போகுது, இந்த கால் கொஞ்சம் கீழே வருது. அவங்க வந்து பாடியை அப்படியே அப்படியே பின்பக்கமா மேல கொண்டு போயிடுறாங்க இல்லையா? அப்படிதானே கொண்டு போறாங்க. அந்த அந்த ஹை ஜம்ப் அப்படி வந்து ஜம்ப் பண்றாங்கன்றத வந்து காட்டுறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. நம்ம வந்து இந்த சிம்பிள் டெக்னிக் நம்ம வச்சிருக்கிறதுனால அதை ஈஸியா காட்டிட்டு போயிட முடியுது பாருங்க. சரிதானா? அப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? அது தெரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பின்பக்கமா வந்து அப்படி ஜம்ப் பண்ணுவாங்கல்ல. அப்ப எந்த ஒரு போஸ் வரணும்னாலும் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரி, சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்துட்டு ஒரு குவார்டர் வந்து நீ, இன்னொரு குவார்டர் ஆங்கிள், ஹெட் வந்து 1/8 இருக்கு. அப்ப 3/8 வந்து பாடி. அதுல வந்து ஒரு குவார்டர் வந்து கரெக்டா அந்த பேஸ்ல இருந்து சாரி ஹீட் வந்து மூக்கு காஞ்சிருது, ஸ்னீசிங் வர ஆரம்பிச்சிருது. இப்படி ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சு நம்ம பாடி மூவ்மெண்ட்டை காட்டிட்டு போயிடலாமா? சரிதானே? நாளைக்கு நம்ம இதை வச்சுக்கிருவோம் கார்த்திக். அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஏஜை பொறுத்து வர்றது வந்து நாளைக்கு வச்சுக்கிருவோம். நாளைக்கு நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை ஆரம்பிச்சிருவோம். குவாஷானா நமக்கு டைம் இருக்கு. 42 43 தான் ஆகுது இல்லையா? இல்லையாம்மா திவ்யா? 42 43 தான் ஆகுது கிளாஸ். குறிச்சு வச்சிருந்தேன், அந்த பேப்பரை திருப்பிட்டேன். இன்னைக்கு 41st கிளாஸ்ங்க சார். 41st கிளாஸ். அப்புறம் நமக்கு வந்து இன்னும் 11 கிளாஸஸ் இருக்கு. சரியா? 11 கிளாஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்ப நம்ம ஃபுல்லாவே வந்து அந்த ஃபீச்சர்ஸ்க்கு வச்சுக்கிருவோம். வேணும்னா போஸ்டர் கலர் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மீனிங் குவாஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிம்பிளர் ஏதாவது செய்யலாம். திவ்யா மெட்டல் செஞ்சு பார்க்கலாம் இல்லையாமா? சும்மா ஒரு ஒரு காப்பர் பிராஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது அதாவது ஒரு ஒரு எவர் சில்வர் டம்ளர் செஞ்சிருவோம். ஒரு எவர் சில்வர் டம்ளர் செய்வோம். பிராஸ்ல ஒரு சொம்பு இருக்கிற மாதிரி செய்வோம். சரியா? பிராஸ்ல ஒரு சொம்பு இருக்கிற மாதிரி செய்வோம். காப்பர்ல என்ன செய்யலாம்? காப்பர்ல வந்து காப்பர்ல என்ன செய்யலாம்? காப்பர்ல அதே ஒரு சின்ன சைஸ் சொல்லுவாங்க சார். என்ன உருளியா? அகலமா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல சார், தண்ணி. ஆமா தெரியும், உருளி தெரியும். என்னம்மா உருளி தெரியாமையாமா நான் இத்தனை வருஷமா இருக்கேன். அது வேணா பண்ணலாம் சார். நீ கேரள ஐட்டமா மலையாளியா? பின்ன உருளி டகாரன் எங்க இருந்து ஞாபகம் வந்துச்சுன்ற? உருளி டிப்பிக்கலா கேரளா. அது ஞாபகம் வந்ததுங்க சார். ஆக்சுவலா உருளி வந்து காப்பர்ல இருக்காது, பிரான்ஸ்ல தான், இது பித்தளையில தான் இருக்கும். பித்தளையில தான் இருக்கும். ஆனா நம்ம அத
இல்லாட்டி குத்து விளக்கு ஆக்சுவலா வந்து காப்பர்ல இருக்காது. ஒண்ணு வேணா செய்வோம், காப்பர்ல வந்து செம்பு செஞ்சிருவோம். சரியா? காப்பர்ல செம்பு செஞ்சுட்டு ஒரு குத்து விளக்கு வந்து ஆக்சுவலா உருளி மாதிரி தானே இருக்கும். பாட்டம் ஒரு ஏரியா வந்து உருளி மாதிரி இருக்கும், அது மேல நடுவுல ஒரு தண்டு வரும், அப்புறம் இன்னொரு இடம் அந்த விளக்கு பொருத்தி வைக்கிறது. அது வந்து பிராஸ்ல செஞ்சுருவோம். அப்படி செஞ்சிருவோமா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, அதுக்கு அடுத்த கிளாஸ். இல்லையோ? நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பிளான் பண்றோமா? நம்ம அதை குழப்பியாயிருச்சு. சரி, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி இருந்தாலும் அந்த ஃபீச்சர்ஸ், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் மாறுது அப்படின்னு ஏஜை பொறுத்து. என்ன கார்த்திக்? அது செஞ்சிடறோம். இன்னைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலா. இந்த ப்ரொபோர்ஷன்ஸை நீங்க வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த குவார்ட்டர்ஸ் பிரிக்கிறது, அந்த ஹாஃப்ஸ் பிரிக்கிறது, 1/8 பிரிக்கிறது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அந்த மூமெண்ட்டுக்கு எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹியூமன் ஃபிகர் செஞ்சுட்டு இருக்கும்போது ப்ரொபோர்ஷன் தப்பி தான், எவ்வளவு சிறுசா செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெருசா செஞ்சாலும் சரி, இந்த ப்ரொபோர்ஷன்ஸை கரெக்டா உட்காத்தி வச்சிட்டோம்னா மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாது. சரி, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸுக்கு நம்ம வந்துடுறோம். நாளைக்கு வந்து அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஒன்று செஞ்சு பார்க்குறோம். அது ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு எவர் சில்வர் ஒரு ஏதோ ஒரு யூட்டென்சில், ஒரு காப்பர் யூட்டென்சில், ஒரு பிராஸ் யூட்டென்சில். நான் எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் செய்வேன். சரியா? நீங்களும் எப்பயுமே எது செய்யறதா இருந்தாலும் ரெஃபரன்ஸ்ல இருந்து மாத்திக்கிங்க, அது வேற. இப்ப நான் வந்து அந்த ஸ்டில் லைஃப் செஞ்சிருந்தேன், வாட்டர் கலர் செஞ்சிருந்தேன் பாத்தீங்களா? பேக்ரவுண்ட் வந்து மஃப்ளர், நான் எடுத்த போட்டோகிராஃப் அது ஆக்சுவலா. ஒரு 20 போட்டோகிராஃப் எடுத்து அதுல இருந்து ஒரு 4 போட்டோகிராஃப் சூஸ் பண்ணி 4ல இருந்து 2 எடுத்து 2ஐயும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா பாட்டில் மாத்திரம் தனியா செய்ய வேண்டியிருந்தது, அது அப்படி செய்ய வேண்டியதா வந்தது. ஆக்சுவலா பிராஸ் அந்த வெசல் இருக்கு இல்லையா, அந்த டீ மில்க் வெசல் இருக்கு இல்லையா, மில்க் ஜக்கு, அந்த மில்க் ஜக்குக்குள்ளதான் வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ் போட்டோகிராஃப்ல வந்து மல்லிகைப்பூ இருந்தது. நான் அந்த பிளேட்டை வந்து தள்ளி வச்சேன் டிராயிங்ல, என்னுடைய டிராயிங்ல பிளேட்டை தள்ளி வச்சேன். அதனால மல்லிகைப்பூ வந்து பாட்டிலுக்குள்ள கொண்டு வர வேண்டியதா வந்துருச்சு. அப்படி அப்ப ரெஃபரன்ஸ் ஒண்ணு வேணும் கட்டாயமா. ரெஃபரன்ஸை மாடிஃபை பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? இப்ப அந்த ஓல்ட் ஏஜ் விஷயத்துல ஃபீச்சர்ஸ் மாறுறத வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? பிராஸ், சில்வர், காப்பர், இதுக்கு இண்டிபெண்டா ரெஃபரன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க. திவ்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேமா. என்னடா இருக்கிறதுலயே கஷ்டமானதா உன்னை பிடிச்சு போடுவோன்னு சார் வந்து முழிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றியா? ரைட், ஓகே. அது நீங்களாவே அந்த ஸ்டில் லைஃப் அமைச்சதுனால வந்த ஐடியா சார். அது சார் அதுக்கு. சரி சரி சரிம்மா, நீங்களா ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா? எடுத்து பாக்குறீங்களா? எல்லாரும் ரெஃபரன்ஸ் எடுத்து எனக்கு அனுப்பிடுறீங்களா? அனுப்பிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா கலர் பேப்பர்ல தான் நான் செய்வேன் யூஸ்வலா. போஸ்டர் கலரும் குவாஷ், டெம்பரா, குவாஷ், போஸ்டர் கலர், ஒபேக் வாட்டர் கலர், இதெல்லாம் வந்து ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மில் வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் கிரைண்ட் பண்றதுல வித்தியாசம் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோமா நம்ம? ஓகே, நான் முதல்ல வந்து ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்றேன்.